நிகழ்ச்சி இலக்கம் 23 அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சி. அந்த போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள் ஜே அப்துல் ரஹ்மான், எம்ஜெட் அகமது மிஷாரி, எம் முகமது முபசல், எஸ் ஆதிஸ் முகமது, எஸ் முகமது யூனுஸ், கே முகமது ஹம்தி, ஆர் ஆயிஷ் அன்ஃபில், எம் ஆர் முகமது முஆத், எம் ஆர் முகமது யூசுப் மொஹ்ஷி, எம் ஆர் சுஹைப் ருஸ்தி, ஏ எஸ் முகமது ஷாஹி அர்ஹப் ஆகியோர் அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். விரிந்தது உலகம், பரந்தது பரவசம், செல்வங்களில் சிறந்த செல்வம் அறிவு செல்வம். அந்த அறிவினை முதலாய் கொண்ட மாணவர்களை வளம் பெற வாழ்த்தை துவங்குகின்றோம். அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சி. அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சியிலே இப்போது ஏ பி என்று இரு தரப்பினர்கள் இருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு கேள்விகளுக்குள் செல்லலாம். இப்போது ஏ பிரிவில் இருந்து நாங்கள் முதலாவது போட்டியாளரை அழைக்கப் போகின்றோம். ஏ பிரிவில் இருந்து முதலாவது போட்டியாளர் ஜே அப்துல் ரஹ்மான் அவர்களை அழைக்கின்றோம் அவருடைய கேள்வியை தேர்ந்தெடுப்பதற்காக. அப்துல் ரஹ்மான், உங்களுடைய கேள்வியை தேர்ந்தெடுத்து தாருங்கள். ஏ அணியில் இருந்து அப்துல் ரஹ்மான் அவருக்கான முதலாவது கேள்வி இது. உலகின் மிகப்பெரிய நகரம் எது? லண்டன். லண்டன் என்பது சரியான விடை. அவருக்கான இரண்டாவது கேள்விகள். மனித மூளையை எத்தனை எலும்புகள் பாதுகாக்கின்றன? 8 எலும்புகள். 8 எலும்புகள் என்பது சரியான விடை. சரி, இப்போது அவருக்கான மூன்றாவது கேள்வி. அல் குர்ஆனை மனனம் செய்த முதல் மனிதர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரியான விடை. சத்தமாக நீங்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். ஏ அணியின் அத்துணை கேள்விகளுக்கும் சரியான விடை அளித்திருக்கின்ற அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போது பி அணியில் இருந்து முதலாவது போட்டியாளர் அன்போடு அழைத்துக் கொள்வது எம்ஜெட் அகமது மிஷாரி. இதோ அவருக்கான கேள்வியினை தேர்ந்தெடுக்கின்றார். மிஷாரி அகமது தன்னுடைய கேள்வியை தேர்ந்தெடுக்கின்றார். அப்படியே முன்னாடி பார்த்து விடைய டக் டக் அப்படி என்று சொல்ல போகிறார். அவருக்கான முதலாவது கேள்வி. உலகின் மிக உயரமான மலை எது? இமயமலை. இமயமலை என்பது சரியான விடை. அவருக்கான இரண்டாவது கேள்வி. அதிக ஞாபக சக்தி உள்ள விலங்கு எது? யானை. யானை என்பது சரியான விடை. இப்போது மூன்றாவது கேள்வி. குர்ஆனில் இதயம் என போற்றும் சூரா எது? சூரா யாசின். சூரா யாசின். யாசின் என்பது சரியான விடை. பி அணியினுடைய முதலாவது போட்டியாளரும் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான விடை அளித்திருக்கின்றார். இப்போது ஏ அணிக்கு அடுத்து சந்தர்ப்பம் விடப்படுகிறது. இப்போது ஏ அணியின் இரண்டாவது போட்டியாளர் எம் முகமது முபசல். அவருடைய கேள்வியை அவர் தெரிவு செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது சரி, அந்த ஒளிவாங்கியை ஓகே. நிகழ்ச்சியில் அவருக்கான கேள்வி இதோ. உலகின் மிகப்பெரிய சமுத்திரம் எது? பசிபிக் சமுத்திரம். முன்னாடி பார்த்து சொல்லுங்க. முன்னாடி பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. பசிபிக் சமுத்திரம். பசிபிக் சமுத்திரம் என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி இப்போது அவருக்காக வழங்கப்படுகிறது. இலங்கையின் முதல் பிரதமர் யார்? டி.எஸ். சேனநாயக்க. டி.எஸ். சேனநாயக்க என்பது சரியான விடை. இப்போது அவருக்கான மூன்றாவது கேள்வி. ஆயத்துல் குர்ஸ் எந்த சூறாவில் இடம் பெற்றுள்ளது? சூரா பக்ரா. சூரா பக்ரா என்பது சரியான விடை. ஏ அணியின் இரண்டாவது போட்டியாளரும் சரியான விடைகளை சொல்லி தன்னுடைய இலக்கை தக்க வைத்திருக்கின்றார். இப்போது பி அணியின் இரண்டாவது போட்டியாளர் எஸ் ஆதிஸ் முகமது. வாங்க. சரி, அவருக்கான கேள்வி தயாரா இருக்குது. மைக்க எடுத்து அப்படியே முன்னாடி பார்த்து விடை சொல்லுங்க. ஓகேவா? அப்படியே முன்னாடி பாருங்க. ரைட். ஆதிஸ் அவருக்கான கேள்வி இதோ. உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா கண்டம். ஆசியா கண்டம் என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி.
இலங்கையில் எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? 25 மாவட்டங்கள். 25 மாவட்டங்கள் என்பது சரியான விடை. மூன்றாவது கேள்வி, முழுமையாக சலாம் கூறினால் எத்தனை நன்மைகள் கிடைக்கும்? 30 நன்மை கிடைக்கும். 30 நன்மைகள் என்பது சரியான விடை. அனைத்து கேள்விகளுக்கும் டி அணியினுடைய இரண்டாவது போட்டியாளர் விடை சொல்லி இருக்கின்றார். இப்போது ஏ அணியினுடைய அடுத்த போட்டியாளர் இப்போது எஸ் முகமது யூனுஸ். அவருடைய கேள்வியை இப்போது அவர் தெரிவு செய்கின்றார். யூனுஸ் தெரிவு செய்திருக்கின்றார் அவருடைய கேள்விக்கு டக் டக் என்று பதில் சொல்கிறாரா என்று பார்ப்போம். உங்களுக்கான கேள்வி முன்னாடி பாருங்க. ரைட். உங்களுக்கான கேள்வி, உலகில் மிக அதிகமாக விளையும் காய்கறி எது? உருளைக்கிழங்கு என்பது சரியான விடை. இப்போது இரண்டாவது கேள்விக்குள் உங்களை அழைத்து செல்லும். இரண்டாவது கேள்வி, இலங்கையின் மிக நீளமான நதி எது? மகாவலி கங்கை என்பது சரியான விடை. மகாவலி கங்கை என்பது சரியான விடை. நிகழ்ச்சியிலே மூன்றாவது கேள்வி, ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் யார்? மலக்குகள் என்பது சரியான விடை. ஒவ்வொரு போட்டியாளர்களும் கிடைக்கிடும் நிமிடத்தில் ஒவ்வொரு விடைகளையும் சரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது பி அணியில் அடுத்த சந்தர்ப்பம் விடப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்கின்றார் கே முகமது ஹம்தி. கே முகமது ஹம்தி அவருடைய கேள்வியை அவர் தெரிவு செய்கின்றார். ஹம்தி அப்படி ஒளி வாங்கிய கையில் எடுங்க. சரி, ஹம்தி அவருடைய முதலாவது கேள்வி, வயிற்றில் பல் இருக்கும் உயிரினம் எது? நண்டு. நண்டு என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, விட்டமின் பி அதிகமாக காணப்படும் பழம் எது? ஆப்பிள். ஆப்பிள் என்பது சரியான விடை. அதைத் தொடர்ந்து மலக்குகளை பார்த்தால் சப்தமிடும் உயிரினம் எது? சேவல். சேவல் என்பது சரியான விடை. இப்போது ஏ அணியினுடைய போட்டியாளரும் சரியான விடை சொல்லியிருக்கின்றார். அடுத்து ஏ அணிக்கு சந்தர்ப்பம் விடப்படுகிறது. ஆர் ஆயிஷ் அன்ஃபெல். ஆயிஷ் அன்ஃபெல் அவரோட கேள்வியை தேர்ந்தெடுக்கிறாரு. எவ்வாறு விடையளிக்க போகிறார் என்பதை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம். இப்போது ஆயிஷ் அகமட் அவருக்கான கேள்வியை நாங்கள் தொடுக்கின்றோம். இலங்கையில் உள்ள முக்கியமான மொழிகள் எவை? தமிழ், சிங்களம். தமிழ், சிங்களம் என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, ஒலிம்பிக்கில் இடம்பெறாத விளையாட்டு எது? கிரிக்கெட் என்பது சரியான விடை. மூன்றாவது கேள்வி, முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சமூகத்தில் அறியப்பட்டார்கள்? சரியான விடை. அவருக்கு உற்சாகமான பாராட்டு கரகோஷங்கள் சொல்லி இப்போது நாங்கள் அடுத்து பி அணிக்கு அடுத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விட போகின்றோம். பி அணியிலிருந்து எம் ஆர் முகமது முஆத். முதலாவது கேள்வி உங்களுக்காக, இலங்கையின் முக்கிய உற்பத்தி என்ன? தேயிலை. தேயிலை என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, அதிகமான நாடுகளை கொண்ட கண்டம் எது? ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா கண்டம் என்பது சரியான விடை. மூன்றாவது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் என்ன வேலை செய்தார்கள்? ஆடு மேய்த்தார்கள். ஆடு மேய்த்தார்கள் என்பது சரியான விடை. இப்போது ஏ அணியினரும் சிறப்பானவர்களே அந்த சந்தர்ப்பங்களை எடுத்துக்கொண்டார்கள். மீண்டும் ஏ அணி இதோ அந்த சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்கின்றார். எம் ஆர் முகமது யூசுப் முஹ்சி. சரி, ஓகே, அவருடைய கேள்வியை இப்போது தெரிவு செய்கின்றார். பார்க்கலாம் எவ்வாறு விடையளிக்க போகிறார் என்று. சரி, ஒளிவாங்கிய கையில் எடுத்து இங்கே வந்து முன்னாடி பார்த்து நில்லுங்கள். முன்னாடி பார்த்து நில்லுங்கள். சரி, அவருக்கான கேள்வியினை தொடுக்க போகின்றோம். அவருக்கான கேள்வி, இலங்கையின் தலைநகரம் எது? கொழும்பு. கொழும்பு என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, மனித உடலில் அதிகம் இருக்கும் கனியுப்பு எது? கல்சியம். கல்சியம் என்பது சரியான விடை. உலகின் இறுதி நபி யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான விடை. சரி, அடுத்து நாங்கள் ஏ அணியின் பக்கம்
இப்போது செல்ல போகின்றோம் எம்.ஆர். சுஹைப் ருஸ்தி இதோ வருகின்றார். சுஹைப் ருஸ்தி பி அணியிலிருந்து எவ்வாறு அந்த கேள்விகளை கேட்டு விடையளிக்க போகிறார் என்று பார்ப்போம். பி அணியிலிருந்து இங்க வாங்க, அப்படியே முன்னாடி பார்த்து நில்லுங்க. ரைட், உங்களுக்கான கேள்வி, இலங்கையின் உயரமான அணைக்கட்டு எது? விக்டோரியா. விக்டோரியா என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, ஒலிம்பிக் கொடியில் எத்தனை வளையங்கள் உள்ளன? 5 வளையங்கள். 5 வளையங்கள் என்பது சரியான விடை. மூன்றாவது கேள்வி, பெண்களில் முதலில் சொர்க்கம் செல்பவர் யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்போது அந்த விடைகளையும் சரியாக சொல்லியிருக்கின்றார். எங்கே பாராட்டு கரகோஷங்கள். இப்போது ஏ அணியின் இறுதி போட்டியாளர் ஏ.எஸ். முகமது ஷாஹி அர்ஹப் வாங்க. அவருக்கான கேள்வி கொடுக்கப்படவிருக்கிறது. விடைகளை எவ்வாறு சொல்லுகிறார் என்று பார்ப்போம். ஏ அணியில் முன்னாடி பாருங்க. ரைட், ஓகே. உங்களுக்கான கேள்வி, பச்சையம் இல்லாத தாவரம் எது? காளான் என்பது சரியான விடை. இரண்டாவது கேள்வி, உலகின் மிகப்பெரிய நாடு எது? ரஷ்யா என்பது சரியான விடை. உண்மையிலே சுவாரஸ்யமான பதில், சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள். உங்களுக்கான இறுதி கேள்வி, ஒவ்வொரு தொழுகையிலும் எந்த சூறாவை ஓதுவது கட்டாய கடமையாகும்? சூரா அல் ஃபாத்திஹா என்பது சரியான விடை. சிறு குழந்தைகளுக்கு பொது அறிவு இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட விடயங்களை சிறப்பாக அவர்கள் நுண் அறிவதற்கு கொடுக்கப்பட்ட அந்த கேள்விகள் சிறப்பாக இருந்தது. அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சி பிடித்திருந்ததா? இப்போது நாங்கள் ஒரு சின்ன டிஸ்ட் பிரதம அதிதி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நாங்க கேட்க போறோம் இந்த அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சியை பற்றி. எங்களுடைய இம்ரான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தொடர்பான கருத்தினை எங்களுடைய பிரதம அதிதியின் பக்கம் நாங்கள் ஒளிவாங்கி கையளிக்கின்றோம். ஆற்றல் ஆளுமைகளை விருத்தி செய்வதற்கான ஒரு மிகச்சிறந்த கல்வியில் அவர்கள் அடுத்தடுத்து அந்த கல்வியிலே விடை சொல் கொண்ட தன்மையினை ஊக்கப்படுத்துவதற்கான நிகழ்ச்சி இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த பார்த்த நிகழ்ச்சியினுடைய கருத்துக்கள் என்ன சார்? மிக சிறப்பு. இந்த சிறிய வயதில் கேள்விகளை எதிர்கொண்டு அதற்கான பதிலை வழங்குகின்ற ஆற்றலை திறனை பெற்றிருப்பது பயிற்சியாக இது அமையும். எனவே இத்தகைய நிகழ்வுகள் மாணவர்களை மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான தகவலோடு தங்களை பரிச்சயப்படுத்திக் கொள்வதற்கான ஆர்வத்தை தூண்டும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக. நன்றி சார்.